காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது என்ற வரிகளுக்கு ஏற்ற மாதிரி பணத்தை கொடுக்கும் கடவுளான திருப்பதி ஏழுமலையானின் உண்டியலில் இருந்தே திருடியிருக்கிறார் குமாஸ்தா ஒருவர். ஒரு குமாஸ்தா பல கோடிகளுக்கு சொந்தமானது எப்படி, திருப்பதிக்கே மொட்டை போட்டது எப்படி என்பதே இந்த செய்தி தொகுப்பு. திருமலை பெரிய ஜீயர் மடத்தில் சின்ன சின்ன வேலைகளை செய்து இதன் மூலம் கான்டாக்டை வளர்த்து திருப்பதியின் காணிக்கை பணம் கணக்கிடும் பணி ஊழியர்களில் ஒருவராக சேர்ந்தவர்தான் ரவிக்குமார். 20 ஆண்டுகளாக சுமூகமாக சென்று கொண்டிருந்த இந்த பணியில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு காணிக்கை பணம் கணக்கிடும் பகுதியில் இருந்து வெளியில் வந்த ரவிக்குமாரை பிடித்து தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினர் தீவிர சோதனைக்குட்படுத்தியதாக கூறப்படுகிறது. அப்போது பக்தர்கள் ஏழுமலையானுக்கு காணிக்கையாக செலுத்திய அமெரிக்க டாலர்களை அவர் தன்னுடைய மலக்குடலில் வைத்து கடத்தி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து விஜிலன்ஸ் குழு கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் அவரை கைது செய்து தீவிர விசாரணைக்குட்படுத்தியதாக தகவல் வெளியானது. 10ஓ 5ஓ திருடியிருப்பார் என அசால்ட்டாக எண்ணிய போலீசாருக்கு அப்போது தெரியவில்லை அவர் பெரிய அல்வா பார்ட்டி என்று. போலீசார் துருவி விசாரிக்க ஏழுமலையானுக்கு காணிக்கையாக கிடைத்த வெளிநாட்டு டாலர்களை திருடி சுமார் 100 கோடி ரூபாய்க்கு மேல் அதிக மதிப்பு கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள், மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, தங்க ஆபரணங்கள் ஆகியவை உள்ளிட்ட பல்வேறு சொத்துக்களை வாங்கி குவித்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த விவகாரம் வெளியில் தெரிந்தால் நன்றாக இருக்காது என்று எண்ணி இதை அப்படியே மூடி மறைக்க எண்ணியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் லோக் அதாலத்தின் உடன்படிக்கையோடு ஏழுமலையானிடம் இருந்து திருடி பெற்ற சொத்தின் ஒரு பகுதியை ரவிக்குமாரே முன்வந்து ஏழுமலையானுக்கு எழுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது. சாதாரண குமாஸ்தாவாக இருந்த ரவிக்குமார் தாராள மனம் கொண்ட கோடீஸ்வரராக மாறியது இந்த தருணத்தில்தான். இந்த நிலையில் திருப்பதி கோயிலுக்கு எழுதி கொடுத்த சொத்து போக மீதமிருந்த சொத்துக்களை போலீஸ் அதிகாரிகள் 2 பேர் தங்கள் பக்கம் சத்தமில்லாமல் ஒதுக்கிக் கொண்டதாக ஆந்திராவில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. திருடனிடம் இருந்தே பணத்தை திருடிய இந்த சிக்கலான விஷயத்தை அறிந்த அறநிலையத்துறை அமைச்சர் ஆனந்த் விவேகானந்த ரெட்டி அதனை மாநில சட்டமன்ற மேலவையில் பேசியுள்ளார். மேலும் இதுகுறித்து அறங்காவலர் குழு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் கராராக உத்தரவிட்டுள்ளார் அமைச்சர். கோயில் காணிக்கை என்னும் பணியில் இருந்து கொண்டே சினிமா பட பாணியில் திருப்பதிக்கே மொட்டை போட்ட திருடனை தண்டிக்க வேண்டும் என்பதே பக்தர்கள் கோரிக்கை.